இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல மெத்துன்னு ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கேழ்வரகு இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதே இட்லி மாவை பயன்படுத்தி நல்ல மெத்துன்னு இட்லியும் நல்ல பஞ்சு மாதிரி பணியாரம் மொறுன்னு தோசை எல்லாமே செய்யலாங்க. இதோடவே கூட வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை சட்னி அதுவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு சாமான்கள் ஊற வச்சுக்க போகிறோங்க. அதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது 200 ml, அதாவது 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் கேழ்வரகு எடுத்துருக்கிறேன். வீட்டில் நீங்கள் டம்ளரில் எடுத்துட்டிங்கன்னா அதே டம்ளர்லேயே நான் சொல்கிற அளவுகள் நீங்கள் அதுலேயே அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு கேழ்வரகுக்குன்னு பார்த்திங்கன்னா அதே அளவு 1 கப் அளவுக்கு சிகப்பு சோளம் எடுத்துருக்கிறேன். வெள்ளைச்சோளத்தை விட சிகப்பு சோளம் இன்னுமே உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது. கொஞ்சம் விலை கூட, கிடச்சிதுன்னா கட்டாயமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு சிகப்பு சோளம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளைச்சோளம் கூட எடுத்துக்கலாம். அதுவும் கிடைக்காத பட்சத்தில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எடுத்த கப்லேயே கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்க போகிறோம். இட்லி அரிசி போடுறதப்பா தாங்க அந்த பஞ்சு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். வெறும் கேழ்வரகு மட்டும் போட்டு செஞ்சால் அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது. இப்போ அடுத்ததாக உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லேயே தலை நிறக்க 1 கப்பு, தலை தட்டி எடுத்தீங்க அப்படின்னா 1.25 கப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இட்லி ஒட்டாமல் வர்றதுக்கும் சரி, வாசத்துக்காகவும் சேர்க்குறது. இப்போ இந்த மாவு அரைக்கிறதுக்கு சாமான்கள் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாங்க. உளுந்து, கேழ்வரகு, சோளம், அரிசி இது 4ஐயும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. வெந்தயத்தை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைக்கணும், அப்புறமா தான் மற்ற சாமான்கள் போட்டு அரைக்கணும். இப்போ இதை ஊற வைக்கிற டைம்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஊறிடுச்சு. அதாவது நான் காலையில் ஊற போட்டிருந்தேன், ஈவினிங் ஆட்டி வைக்க போகிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நல்லா 5-6 தடவை சொங்கு போகிற அளவுக்கு கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் தண்ணி. அந்த கேழ்வரகுல சொங்கு இருக்கும், அது நம்ம கழுவி கீழே ஊற்றிடணும். இப்போ நம்ம ஆட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா கிரைண்டரில், மிக்சியில் எதில் வேணால் ஆட்டிக்கலாம். கிரைண்டர்லேயே மிக்சியில் எதில் ஆட்டினாலும் சரி, ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு ஆட்டிடுங்க. அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா மற்ற சாமான்கள் போட்டு நம்ம இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைப்போம் அதே மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன், ஆட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டரில் நல்லா ஆட்டிட்டேன். ஆட்டினதுக்கப்புறமா கிரைண்டராக இருந்தாலும் சரி, மிக்சியாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இது ஃபர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக இதை நல்லா கையில் தாங்க கலந்து கொடுக்கணும். நீங்கள் கையில் கரண்டியை வச்சு கலந்திங்கன்னா மாவு சட்டுன்னு நமக்கு புளிச்சு வராது. இது கலந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பை பொறுத்த வரைக்கும் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். நான் டேபிள் சால்ட்டு தாங்க சேர்த்துருக்குறேன். கல் உப்புனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதை எல்லாமே ஒன்று சேர கலந்துக்கலாம். முக்கியமாக மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக ஆட்டிடாதீங்க. சில டைம் கேழ்வரகு மாவு புளிச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இதை புளிக்க வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எப்போதும் போல் 8 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். ரொம்ப வெயில் நேரத்தில் இருந்தீங்கன்னா 5 மணி நேரத்துலேயும் உங்களுக்கு புளிச்சு வந்துடும். நான் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் மொதல் நாள் ஈவினிங் ஆட்டி வச்சேன். அடுத்த நாள் காலையில் தான் எனக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குது. இங்கே கொஞ்சம் குளிருங்கிறனால புளிக்கிறதுக்கு லேட் ஆகும். இதுவே நம்ம இந்தியா வெதர்னா டக்குன்னு நமக்கு புளிச்சிரும். ஆனால் மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி இந்த மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இட்லி மாவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சப்பையாக வராமல் நல்ல மெத்துன்னு உங்களுக்கு வரும். தோசைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் விரவிக்கலாம். பணியாரத்துக்கும் இட்லிக்கும் இந்த கன்சிஸ்டன்சி மாவு சரியாக இருக்கும். நல்லா கலந்துட்டு இட்லி ஊற்றுங்க. அப்போ தான் கடைசி வரைக்கும் இட்லி சாஃப்டாக இருக்கும். இட்லி ஊற்றுறது நீங்கள் எண்ணெய் தடவின தட்டு, அப்படி இல்லைன்னா துணி போட்ட தட்டு, எதில் வேணால் இட்லி ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறது. நான் சின்னதாக தாங்க ஊற்றிருக்கிறேன், ஆனால் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி பெருசாக இருக்கும் பாருங்கள் இட்லி மெத்துன்னு. இப்போ இதை அவிச்சிக்கலாம். அவிக்கிறது எப்போதும் போல தான். இட்லி கொப்பரையில் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா வைங்க, முன்னாடியே வச்சிட வேண்டாம். எனக்கு கொதி வரதுக்கு முன்னாடியே வைக்கிறேன், பட் கொதித்ததுக்கப்புறமா வைங்க. இது வேகிறது நார்மல் இட்லியை விட கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது 5 நிமிஷம் வேகுதுன்னா இது கரெக்டாக ஒரு 8-9 நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பாருங்கள் நல்லா மாவு உள்ள வரைக்கும் வெந்துருச்சான்ட்டு.
இப்போ இதை வந்து நம்ம எப்போதுமே நம்ம எடுக்கிற மாதிரி தண்ணி தெளித்து எடுத்திங்கனாலே இட்லி துணியில் ஒட்டாமல் இருக்கும். முக்கியமாக இந்த வெந்தயம் போடுறதே பார்த்திங்கன்னா வாசத்துக்கும் சரி, இந்த மாதிரி இட்லி துணியில் ஒட்டாமல் வரதுக்கும் தான் நம்ம வெந்தயம் சேர்க்குறது. மேலும் அது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட நமக்கு. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மெத்துன்னு ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லிக்கு நல்ல காரசாரமான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் அம்மா ஸ்டைல் கருவேப்பிலை சட்னிங்க, கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் வதக்கணும் இல்லையா, அதுக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் அவ்வளோவா காரமாக இல்லைங்க, அதனால் ஜாஸ்தியாக சேர்க்குறேன். இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் நல்ல சவக்க வறுக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். தீயை கொஞ்சம் நிதானமாக வறுத்துக்கோங்க, இல்லாட்டி காட்ட அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களேன், நல்லா செவந்து வறுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் இதோட மெயின் வாசமே. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்களே, அந்த வறுப்பட்ட மிளகாயோட சட்னி வாசம் இன்னுமே அமிர்தமாக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 15 சின்ன வெங்காயமும் 1 பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப செவக்கக்கூடாதுங்க, வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. என்னோடய புளிப்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கே நான் சேர்த்துருக்குறேன். இப்போ அதுவும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை இலைகள் சேர்க்கணும். எல்லாம் கருவேப்பிலையாக நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் கொஞ்ச நேரம் இந்த வெங்காயத்தோடய கொஞ்சம் சுருண்டு வர மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறேன், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. கட்டி பெருங்காயம் அப்படின்னா மிளகா வறுத்தோம் பார்த்தீங்களா, அப்பயே போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மற்ற சாமான்கள் வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். சட்னியை பொறுத்த வரைக்கும் ஆட்டாங்கல்லோ அம்மிக்கல்லோ இருந்தால் அதில் ஆட்டி பாருங்கள், இது சுவை ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த மிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கின சாமான்கள் ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை அரைக்கிறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொகையல் மாதிரி திக்காக அரைச்சாதாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி எந்த மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தொகையல் கெட்டியாக இருந்தால் தான் இந்த இட்லிக்கு நல்லாயிருக்கும். தோசை அப்படின்னா மேலே நல்லா தோசை ஊற்றுறப்பே அந்த மைசூர் தோசைக்கு நம்ம தடவுவோம் பார்த்தீங்களா கார சட்னி, அந்த மாதிரி தடவி இந்த தோசை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த துவையலுக்கும். அதுக்கும் தாளிக்கிறதுக்கு எப்போ போல தாங்க நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பொரிய விட்டு சேர்த்துற வேண்டியதான். நல்ல ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி தோசையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கேழ்வரகு இட்லியும் சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.